Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்துட்டு வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இடையில வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உங்களுக்கே தெரியும், நான் சளி பிடிச்சிருந்துச்சா சரியாக பேச முடியல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்துட்டு ரொம்பவுமே வந்து வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம வாய்ஸ் கேட்குறதுக்கு ரொம்ப கேவலமாக தான் இருக்கும், இதில் இது வேறு. அதனால தான் நான் சரி பேச வேண்டாம், ஏன்னா எப்படியும் வாய்ஸ் ஓவர் தானே கொடுக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணவே இல்லை, அப்படியே ரெகுலராக வந்து எடுத்து வச்சுட்டே இருந்தேன்னா. ஸோ அதனால தான் போட முடியல. பாருங்கள், இப்படி தாங்க நம்ம எப்போ வீடியோ போடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறோமோ அப்போ எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம போடலை. இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு நைட்டி தான் ஸ்டிச் பண்ணோம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அந்த லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தப்போ சொல்லியிருந்தேன் நைட்டி தான் நாளைக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 7 நைட்டி வந்துட்டு தைக்க போகிறோம். அதில் வந்துட்டு 3 நைட்டி வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு, அவங்க வந்து இதை ஃபஸ்ட் டைம் மட்டும் தைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஹைட்டும் பாடி சுற்றளவு மட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களே வந்துட்டு டெய்லர் தான், பட் நைட்டி மட்டும் தைக்க மாட்டாங்களாமா, அதனால் நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வெளியில் எதாவது எடுத்துப்பாங்க போல இருக்குது, இன்றைக்கி இந்த தடவை தான் நம்மக்கிட்ட தைச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஹைட் இது மட்டும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து என்ன மாதிரி டிசைன் வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு டிசைன் வந்து 2 நைட்டிக்கும், இன்னொரு டிசைன் ஒரு நைட்டிக்கும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம நைட்டியில் வந்து நிறையா டிசைன்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதாவது எலாஸ்டிக்கு, ஃப்ரில்லு, அப்புறம் நார்மல் நைட்டி, அதாவது ஜிப்பு வச்சது, ஜிப்பு வைக்காதது, கான்ட்ராஸ்ட் நெக் பேட்டர்ன், அந்த மாதிரி நிறைய தைச்சிருக்கோம். ஃபீடிங் நைட்டியும் தைச்சிருக்கோம். இதில் வந்து இந்த 2 நெக்குமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நெக் பேட்டர்னு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த நெக் பேட்டர்ன் தைச்சதில்லை. அது ஒரு நைட்டி பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நெக்கு, ஒரு 2-3 கட்டிங் போடுற மாதிரி அந்த பேட்டர்ன். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது தைச்சி தர முடியுமா செல்வா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவங்க வந்து நைட்டு தான் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்தோன்னே என்ன பண்ணேன்னா, அவங்க ஜஸ்ட்டு அந்த ஹைட்டும் பாடி சுற்றளவு மட்டும் கொடுத்துருந்தாங்களா. நமக்கு வந்து மெயினாக அதுவே போதும், மீதியெல்லாம் நம்மளே வந்துட்டு அளவெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்குவோம். அப்புறம் வந்து நான் நோட்டில் வந்து எழுதி கொடுத்துட்டேன். இன்னும் நம்ம நோட்டில் எழுதாத சும்மா ரஃப்பாக வந்து ஒரு பேப்பரில் எழுதி ஸ்டிச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேப்பர் கண்டிப்பாக தூக்கி போட்டுருவோம். அப்புறம் என்னாகும், அடுத்த தடவை அவங்க ஸ்டிச் பண்ணணுன்னு கேட்குறப்போ திரும்ப ஒருக்க வந்து அளவு கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே வந்துட்டு அளவு நோட்டில் எந்த அளவாக இருந்தாலும் அளவு நோட்டில் எழுதிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோன்னே அவர் வந்து சரி நீ அளவு நோட்டில் அதை எழுதி கொடுத்துரு, அவங்களோட அளவு நான் வந்து வெட்டுறதுக்கு அப்படின்னாரு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவங்களோட அளவுகளை வந்துட்டு அளவு நோட்டில் எழுதி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அவர் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது கிட்டத்தட்ட அவங்களு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் வந்து இன்னொரு கஸ்டமர் வந்து மொத்தம் 4 நைட்டி இருந்துச்சு. 3 நைட்டி ஒருத்தங்களதும், இன்னொரு நைட் வந்து அவங்க அண்ணி இதை ஃபஸ்ட் டைம் தைக்கிறாங்க. சரி நான் 1 தைக்கிறேன், அப்புறமா மீதி தைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த 3 நைட்டு வந்து அவங்க இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட தைச்சிருக்காங்க. அப்புறம் இந்த தடவையும் அவங்க சரிங்கக்கா இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு, 1.5 இயர் ஆகிடுச்சு, கொஞ்சம் எல்லாம் பழசாகிடுச்சு, அதனால் நான் இப்போவே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து நைட்டி வந்து பியூர் காட்டன் தான், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல பெஸ்ட் குவாலிட்டி தான். அதாவது எப்படி சொல்கிறதுனா சுருங்கும், கண்டிப்பாக தண்ணியில் போட்டால் பியூர் காட்டன் எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் கண்டிப்பாக சுருங்கும். இது வந்து ரொம்ப நிறைய சுருங்காது, ரொம்ப மைல்டாக தான் சுருங்கும். நாங்களே அதுக்கு தகுந்த மாதிரி லென்த்து ஜாஸ்தி வச்சு தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். அப்புறமா கலரும் வந்துட்டு ஃபேட் ஆகாது. ஒரு தடவை 2 தடவை அதிகபட்சம் தண்ணியில் போடுறப்போ கொஞ்சம் கலர் போகும், அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா கலர் போகாது. ரொம்ப நல்ல குவாலிட்டி தான். நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வெளியிலேயே அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். நம்ம கஸ்டமர் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு நாங்கள் வெளியில் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். மெயினாக என்னென்னா ஹைட்டு கண்டிப்பாக வேணும். ஏன்னா பெருசாக இருந்துட்டால் கூட அவங்க வந்து மடிச்சு அடிச்சுக்க முடியும். சப்போஸ் அவங்களோட அளவோட நம்ம கொஞ்சம் கம்மியாக தைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பத்தாது, அது ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹைட் கேட்டுக்குவேன். அப்படி பாடி சுற்றளவு கூட அவங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியலேன்னா அவங்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற நைட்டி எல்லா எக்ஸ்எல்லாம் டபுள் எக்ஸ்எல்லாம் அது கேட்டுக்குவேன். அது தெரிஞ்சதுனா கூட போதும், நாங்களே வந்து அளவு வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் அனுப்பிச்சிட்ருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நைட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணும்னா நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேன்வாஸ் வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்கோம். கேன்வாஸ் நம்ம எப்போவுமே பல்காக வாங்கிட்டு வந்துடுவோம், 10 மீட்ரு அந்த மாதிரி பல்காக வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்குவோம். அப்பப்போ எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4 பீஸ் வந்து வர மாதிரி கட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அதிகமாக கட் பண்ணலை. ஸோ அது வந்து ஒருத்தரே அப்படி பண்ண முடியாது, 2 பேர் பிடிச்சிக்கணும், இல்லைன்னா ரொம்ப இப்படி திடீர்னு வெட்டுறப்போ கோணையாகவும் போயிடுது.
அதனால் சரி இதை வெட்டிட்டு அப்புறம் அவர் பாட்டுக்கு போய் தைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன பண்ணேன், நெக்குக்கு தேவையான டிசைனுக்கு வந்து எப்பவுமே கேன்வாஸில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதனால் கேன்வாஸில் வரைஞ்சி அவருக்கு வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து அந்த நெக் பேட்டர்னுக்கு வந்து ஒட்டி கொடுக்கணும் இல்லைங்களா, அயன் பண்ணி தரணும் இல்லைங்களா, அதையும் வந்துட்டு நான் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் எதுவுமே வந்து கட்டிங் போடலை, ஏன்னா நைட்டே ஃபுல்லாக சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எதுவும் கட்டிங் போடலை. அவர் முந்தைய நாள் வந்துட்டு நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ளவுஸ்க்கு மேலே ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாரு. நான் வந்து கொக்கி கட்டாமே இருந்தேன். ஸோ அதனால் சரி இன்றைக்கி வந்துட்டு இது வேணுங்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொக்கி கட்டி கொடுத்துட்ருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி பண்ணினேன். இப்போ பார்த்திங்கன்னா நெக்குக்கு வந்து டிசைனுக்கு வந்துட்டு நம்ம கேன்வாஸ் வரைஞ்சிட்ருக்கோம். இந்த ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்னோடய ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க அனுப்பிச்சது. ஸோ அதனால் அவங்க எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து வெட்டிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோலாம் ஒன்றும் ஹெவி டிசைன் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். பட் இந்த ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம இதை ஃபஸ்ட் டைம் தைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு அவங்க ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நைட்டிக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த நெக் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இது நான் வந்து இங்கே வந்து கொக்கி கட்டிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல கொதிக்கிறேன், கொஞ்சமாக தெரியும். இது கண்டிப்பாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் வீடியோவில் வந்து நான் காட்டியிருப்பேன், என்ன நைட்டி தைச்சிருக்கோம் அந்த டிசைன் அப்படிஸ் வந்து காட்டியிருப்பேன். ஸோ பார்த்துட்டு கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, அவங்க பாருங்கள் 2-3 பீஸ் வந்துட்டு வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் டிசைன் கொடுத்துருந்தாங்க. இதுக்கும் பைப்பிங் பார்த்திங்க அப்படின்னா நார்மலான ஒரு நைட்டி பைப்பிங் இல்லை, சும்மா கிளாத்தில் வைக்கிறது அந்த மாதிரி தான் அதில் இருந்துச்சு. அவங்க இதே மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் இது வந்து ஜிப்பு நைட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் அவங்க ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிற டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஃப்ரில் மாதிரி, ஃப்ரில்னு சொல்கிற ஃப்ளீட்டு தான், எனக்கு கரெக்டாக பேர் சொல்ல தெரியல. ஸோ அந்த டைப்பு. பேக் சைடு பார்த்திங்கன்னா ப்ளைன் தான். சில நைட்டியில் நீங்கள் வந்துட்டு டைட்டானிக் நைட்டியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும், அந்த ஃப்ரில் வச்ச மாதிரி தைச்சிருப்பாங்க, அதாவது ஃப்ளீட் வச்ச மாதிரி தைச்சிருப்பாங்க. பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும், பேக் சைடு ப்ளைனாக இருக்கும். அப்போ வந்து நம்ம கட்டிங் வந்துட்டு இதில் ரொம்ப கவனமாக பண்ணணும். நாங்கள் என்ன பண்ணோம்னா பேக் சைடை வந்துட்டு எக்ஸாக்டாக வெட்டி வச்சுக்கிட்டோம். ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு நம்ம அந்த சுருள் அது பார்த்திங்களா, அது வந்து ஃப்ளீட் மடித்து வைக்கிறேன், இந்த மாதிரி தான் இருக்கணும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா துணி எவ்வளோ அகல விடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த பேட்ச் எல்லாம் மேலே பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இந்த ஃப்ளீட்டெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா அப்புறம் பேக் சைடோட கிளாத்துக்கு மேலே இதை வச்சுட்டு எக்ஸாக்ட் அளவு கட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை, நம்ம 2 பக்கம் ஒரே அளவு வெட்டிட்டு ஒரே மாதிரி சுருக்கு வச்சு பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி தைக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இதை வந்து அந்த பேட்டர்ன் மேலே வச்சுட்டு அப்படியே அந்த ஃப்ளீட் வைக்க முடியுமா அப்படின்ட்டு பார்த்தேன். பட் ஆனால் முடியல, அது நல்லா இல்லை, ஏன்னா மேலேயும் சேர்த்து சுருக்கி விட்டுருச்சு. அப்புறம் நல்லா இல்லை. அப்புறம் சரின்ட்டு ஃபுல்லாக அதை தனியாக கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஃப்ளீட் வச்சுட்டு அப்புறமா மறுபடியும் ஜாயின் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ரொம்ப எப்படி சொல்கிறது, சிரிப்பாக தான் இருந்துச்சு எங்களுக்கு, என்னடா இவ்வளோ வேலை இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பேசிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தோம். அப்புறமா இது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மீதி எல்லா நைட்டியுமே வந்துட்டு அவங்க ஸ்டிச் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நான் எடுக்கலை, சரி போதும் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை. பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், அது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா டேபிள் மேலே கொண்டாந்து போட்டு பேக் சைடோட அளவை வந்து வச்சு ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்போ தெரியுதுங்களா, தனித்தனியாக வந்து வெட்டிகிட்ருக்கோம். இதை தான் ஃபஸ்ட்டு யோசிச்சு பண்ணிட்டு வந்து, இல்லைங்க தனியாக வெட்டாட்டி என்ன, அப்படியே தைச்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சும்மா அப்படியே சுருக்கு வச்சு பெரிய லாங் தையல் விட்டு செக் பண்ணி பார்த்தோமா, அதேன்றானா மேலேயும் சேர்த்து ஒரு மாதிரி சுருக்கி விட்டுருச்சு. ஐயோ இப்படி தைச்சாவே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் தான் கட் பண்ணி எடுத்தோம். ஸோ நைட்டி தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒருவேளை உங்களுக்கு நைட்டி கட்டிங் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம் நைட்டி கட்டிங் பண்ணுறது, அந்த வீடியோவும் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் கேளுங்க, நம்ம வந்து அப்டேட்டடாக வந்து வீடியோ போடுவோம்.
இப்போ பாருங்கள் வெட்டி முடிச்சாச்சு, அந்த ஃப்ரில்லும் வச்சு முடிச்சாச்சு. அப்புறமா நெக் பேட்டர்ன் வந்து இப்போ வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ வச்சுட்டு அதுவும் வந்து ஃபோட்டோ பார்த்துக்கோ. எனக்கு எப்போவுமே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம ஏதாவது ஒரு டிசைன் தைக்கிறோம், அது என்னவாக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடியாக இருக்கட்டும், நைட்டி எதுவாக தைச்சாலும் கூட அந்த அவங்க கேட்ட டிசைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செக் பண்ணிப்பேன். நம்ம அதே மாதிரி 100% கொடுக்க முடியாது தான், ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 90%ஆவது கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக தான் பண்ணுவோம். ஸோ அதனால் அப்பப்போ ஃபோன் பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி அப்படி சொல்லி, ஏன்னா வரைகிறதும் பார்த்திங்கன்னா அவங்க ஷேப் வரைஞ்சிருப்பாங்க, நம்ம எக்ஸாக்டாக அப்படி வரைய முடியுமான்னு தெரியாது. ஸோ நமக்கு என்ன வருதோ அந்த ஒர்க்கை கூட கொஞ்சம் கரெக்டான அந்த ஷேப் கொடுத்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலே போதும். அதுக்காக ரொம்ப வித்தியாசமாக ஷேப்பெல்லாம் கரெக்டாக வராத ஃபினிஷிங் இல்லாமல்லாம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக தான் நம்ம வந்து பேட்டர்ன் தைக்கிறப்ப மட்டும் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும், கஸ்டமரும் வந்துட்டு திருப்தி ஆவாங்க. ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு அது தெரியுதுங்களா, அந்த முன்னாடி சைடு பாருங்கள் சுருக்காக இருக்குதா, அது வந்து அந்த இடத்துல ஃப்ளீட்டு சுருக்கு வச்சுருக்காங்க, அதனால் அப்படி இருக்குது. ஃப்ரண்ட் பார்ட் போட்டு பாருங்கள், இப்போ பேக் பார்ட்டை தூக்கி மேலே வைக்கிறாங்க. அதுவும் அந்த எட்ஜுக்கு எப்படி சொல்கிறது, அந்த கழுத்தோட எட்ஜை தான் கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி சுருக்கு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கிளாத் அப்படி லூஸாக தான் இருக்கும், அதனால் அதை கவனிக்கக்கூடாது. ஸோ வச்சுட்டு இப்போ பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி அளவு வந்துடும். ஸோ என்னென்னா இப்போ நைட்டி ஸ்டிச் பண்ணி போடுறத இப்போ ஃபேஷனாக போயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா இப்போ எல்லாருமே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து ரெடிமேட் எடுத்தோம்னா கூட ஃபிட்டிங் அவ்வளோக்கா இருக்காது. அப்புறம் அதை வந்து நம்ம டக் பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஷேப் கரெக்டாக வருமானு தெரியாது. பட் இந்த மாதிரி நாமளே ஸ்டிச் பண்ணி போடுறோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்துடுமா. அதனால் இப்போ எல்லாருமே இதை விரும்புகிறாங்க. அந்த சைடை செல்ஃபில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஃபுல்லாகவே வந்துட்டு செகண்ட் செல்ஃபில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நைட்டி பீஸ் தான். நம்ம அப்பப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 50 to 60 பீசஸ் எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் அது தீர்ற பட்சத்தில் தான் அப்புறம் திரும்ப போய் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தைச்சா, அப்போ எல்லாம் வீடியோ எடுக்கலையா, அதனால் போடலை. அதனால் நிறைய நம்ம வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அவங்க ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இப்போ ஜிப்பு வைக்கிறாங்க. ஜிப்புக்காக அவங்க வந்து மார்க் பண்ணி அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து அந்த ஜிப்பு வைக்கிறப்பெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக போய் பார்க்க மாட்டோம், தெரியாது, பார்க்க மாட்டோங்கிறத விட தெரியாது, அதுதான் உண்மை. ஸோ அதெல்லாம் எதுவுமே செக் பண்ண மாட்டேன். அவர் பாட்டுக்கு அவர் தைச்சிக்குவார். அந்த பேட்டர்ன் மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவேன், அவ்வளோதான். இப்போ என்னென்னா முடிச்சுட்டு அப்புறம் மீதி கொக்கி கட்டுறது கொஞ்சம் இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு அதை கொக்கி கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் கொஞ்சம் நேரத்துலேயே. ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஒரு 4 to 4:30 பக்கம் இருக்கும், அவ்வளோ டைம் இருக்கும். நல்லா வெயில் பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தம்பி வந்துட்டான். அப்புறம் தம்பி வந்ததுக்கப்புறம் அவன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு டாபிக் அன்றைக்கி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இது முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து வீடியோவே கட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்ககிட்ட ரொம்ப நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன்னா, ஸோ அதனால் கட் பண்ணிட்டேன். அவன் ஸ்கூலில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி சொல்லிகிட்டு இருந்தானா, அப்புறம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து பிரச்சனையே அந்த மாதிரி எதுவும் சொல்லலை, பட் அவன் ஒரு டாபிக் பற்றி பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நான் வந்து அதுக்கு கைட் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லை இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி தான் நடந்துக்கணும், நீ மற்றவங்களுக்கு சொல்லு, அந்த மாதிரி. அவன் வந்து ஃப்ரெண்டு யாரோ அப்படி பண்ணினாங்கம்மா, இப்படி பேசுகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா. ஸோ அதை வந்து நான் அவனுக்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் நாம் வந்து நிறைய விஷயம் அவங்கக்கிட்ட வந்து பேசணும். நம்ம செய்கிற வேலையில் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு டைம் இல்லாமல் கூட போகும். பட் ஆனாலும் கூட நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் கூட அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ தம்பி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் விட்டு வந்தோடனேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து என்கிட்ட சொல்லுவான், ஸ்கூலில் அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான். எனக்கு வேலை இருக்கும், வேலை இருந்தாலும் கூட நான் கேட்பேன், கொஞ்சம் வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்பப்போ சரின்னு கேட்டுட்ருப்பேன். ரொம்ப அவன்கிட்ட கேட்க முடியாத சுச்சுவேஷனாக இருந்தால் மட்டும்தான், இல்லைன்னு இன்றைக்கி பேச முடியாது, எனக்கு டைம் இல்லை, வேலை இருக்குது, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவேன். மற்றபடி பார்த்திங்கன்னா அவன் என்ன சொன்னாலுமே அதை வந்து காது கொடுத்து கேட்பேன். கேட்டுட்டு அவனுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லணும்னு கூட சொல்லுவேன். அப்புறம் சில சமயம் அதுவும் சொல்லுவான், அம்மா போமா, நம்ம ஏதாவது என்னங்கன்னு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது கொஞ்சம் ஹார்ஸாக ஏதாவது சொல்கிறேன்னா, இதுக்கு தாங்கம்மா நான் சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறது அப்படிமா. அப்புறம் அதுக்கும் நான் சத்தம் போடுவேன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுக்குன்னு. அம்மா அப்பாக்கிட்ட மறைச்சிக்கிட்டு எந்த இதையும் நம்ம பண்ணக்கூடாது. தப்பே செஞ்சிட்டிங்கன்னா கூட சொல்லிவிட்டு, அம்மா இதை தெரியாமல் பண்ணிட்டாங்கம்மா, இனிமேட்டுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிடுங்க, ஆனால் வந்து அதுக்காக சொல்லாமல் அம்மாவை ஏமாற்றலான்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையெல்லாம் அட்வைஸ் கொடுத்துட்ருப்பேன்.
ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பேசிவிட்டு அவன் கிளம்பிட்டான். அப்புறம் அதை நான் சொன்னல வீடியோவே கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி விளாகில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம நைட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதான் காட்டியிருக்கேன். ஸோ இன்றைக்கி போர் அடிக்காமல் போகுதா விளாக் அப்படின்னு எனக்கு தெரியல. சரி ஓகேங்க, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே பாய்.